ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம். ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே வெற்றி சொல்லி. முதல்ல இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். தானு சார், கதிரேசன் சார், அப்புறம் நெல்சன் சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர் ஹர். அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு, ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு. ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விகர்ணன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விகர்ணன் அமிச்சார். அந்த ஐடியா ஒன்று சொன்னார், ரொம்ப குவர்க்கியாக இருந்துச்சு. லைக் அன்லைக் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன், அன்லைக் வெற்றி, அப்படி தான் இருந்துச்சு. எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குது, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பித்தது. விகர்ணன் கேம் அப் வித் தி ஸ்கிரிப்ட். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி தான் எடுத்தோம். அண்ட் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹெய்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜானர் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோராகவும் சரி, ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகெயின். ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம், நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ், எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஹாரிஸ் சார், ஆண்டனி சார், இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார். அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம், பெஸ்ட் விஷஸ் டு கவின். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ஐம் டூயிங் a lot of films with young heroes also. First time I'm working with Kavin. I wish the best for him. And Ruhani, best wishes. அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க, ஆகாசம்லோ கத்தாரான, அதுவும் வந்து நான் பண்ணுறேன். அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம். ஸோ ரெண்டு ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ சார். சார், இட்ஸ் ஆல் அபவுட் யூ சார். இட்ஸ் you are the most democratic human being I have ever met in my life. And like GV bro, I felt heard. And there are few things that my family taught me, also told inside my therapy room. Sir, oda edit room ku na therapy room nu vechiruken. I wish any first time filmmaker or any filmmaker who has screwed up his first film, or they should sign an NDA, which is not possible. Sir will not allow anybody inside that room ஒரு NDA மாதிரி சைன் பண்ணிவிட்டு அந்த எடிட்டிங் ப்ராசஸில் கூட இருக்கணும், உட்காந்து பார்க்கணும். நான் விடுதலை எடிட் பண்ணும்போது நான் உட்காந்தேன். கில்லிங் யுவர் ஓன் பேபிஸ், செம சீன், செமையாக இருக்க சீன் அப்படின்னோடனே வேணாம் இது வேணாம் அப்படின்றாரு. எனக்கு சார் ஏன் சார் வேணாம் சார் அப்படின்னு, எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்ல தெரியல. கதை முக்கியம், சீனு நல்லா இருக்கிறதுலாம் அப்புறம் அப்படின்வாரு. சார், யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி. யூ கேன் ரோஸ்ட் எனிபடி, தர லோக்கலில் இறங்கி. அண்ட் இட்ஸ் அமேசிங். ஐம் ஆல்ரெடி ரோஸ்டட் அண்ட் யூ ரோஸ்டட் மீ மோர் அண்ட் ஐ வாண்ட் டு கெட் ரோஸ்டட் அகெயின் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஸ்டாப். சார், கூழாங்கல் வச்சுருக்கேன் சார், ஷட்டர் கீழே மூடவே மூடாது சார்.
ஆமாம், தலையை எடுத்து தாச்சு ப்ரோ, கூழாங்கல் தான் இருக்குது இப்போது. அண்ட் சார், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்னா உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சார். கோபத்தில் அக்கறை இருக்குது சார். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எப்போவுமே ஒரு நியாயம் இருக்குது சார். நான் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சார் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு சொன்னால் ஃபீட்பேக் கொடுத்தா அதை வந்து கேட்டுக்கணும். கேட்கலன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸே வந்துடும். அவனுக்கு என்னடா இந்த வாழ்க்கை இவ்வளோ மட்டமாக, இந்த தொழிலை எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன், நான் எதுக்கு அப்படியே எங்கேயாவது போய் பொறிகிரி விற்று போச்சுக்கலான்ற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் ஓப்பனாக இருந்தால் யூ வில் இவால்வ். ஒரு அழகான பரிணாம வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் ஒரு பரவாயில்லையான ஒரு ஃபில்ம் மேக்கராவது ஆவீங்க. ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் தட் ரூம் ஈவன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். அண்ட் உங்களோட ப்ரோட்டீன் பார்லாம் திருடி சாப்பிட்ருக்கேன், முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம்லாம் திருடி சாப்பிட்ருக்கேன், ஸ்க்ரீன் பிளேவே திருடி இருக்கேன் இந்த படத்தில். எனக்கு அந்த ஷேம்லெஸ் ஃபெல்லோ இந்த விஷயத்தில். ஸோ அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் சார். அண்ட் ஐம் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் யூ. அண்ட் எப்போ சார் கூட தான் நான் படம் பண்ணுறேன், இங்கே தான் சார் இருக்காரு, சார் கூட தான் படம் பண்ணுறேன் சார். நம்பவே மாட்டுறாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் ஏமாற்றிட்டேன்னு எங்கள் அம்மா கூட இன்னும் தவிர கலாச்சிருக்காங்க சார். எதுக்கு சும்மா அந்த ஆஃபீஸுக்கு போகிற நீ, சும்மா ஏன் அவர் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்காரு, நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னே இருப்பாங்க. அண்ட் சார், யூ மேட் மை மாமா டு see my high. And that's awesome, sir. Awesome, sir. Thank you, sir. And they are very happy, sir. And இந்த மேடையெல்லாம் ஏறினா வந்து சொல்லுவாங்களேண்ணா, இந்த மாதிரி நான் கலாய்ச்சிருப்பேன், நான் சும்மா அழுறது இதெல்லாம் வந்து, ஆனால் தொண்டை அடைக்குதுண்ணா. நிஜமாவே அது உண்மைதான். நான் கலாய்ச்சவங்களுக்கெல்லாம் சாரி. கலாச்சாரம்லாம் சாரி. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசெல்லாம் சேர்த்து போட்டு, நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சேர்த்து எனக்கு காசெல்லாம் போட்டு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல வேலை அவங்களாம் இருந்தாங்க, நல்ல வேலை அவங்களாம் இப்பயும் இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டேன் மச்சான். இதுக்கு மேலே 21க்கு அப்புறம் டாடி எல்லாம் அவங்க தான் சார் இருக்காங்க. இட்ஸ் only because of them, sir. It's only because of my friends. I just want to complete this. I want to finish this off one last thing with when my family is here. பொது அறிவை மட்டுமே சித்தாந்தமாக வச்சு முடிஞ்சால் வாழ்ந்து பாரு அப்படின்னாங்க சார் சின்ன வயசில். அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ராங் திங்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் சேவ்ட் மை ஆஸ் so many times.